இது வந்து கபாப். இது வந்து பீஃப் கபாப். மைனஸில் போட்டு அந்த ஆனியன் வச்சு சூப்பராக சாப்பிடணும். ஃபண்டாஸ்டிக், வெரி வெரி ஃபண்டாஸ்டிக். இது கபாப் அதுதான் வீடியோ. கடையை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து லேட்டஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. கடையும் வந்து கிடையாது, ஆனால் சூப்பரான ஒரு கடை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாங்க அந்த பிபி பூவில் வந்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிவிடுங்க, இந்த யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. போதும், நல்லா தான் போதும். என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் போட்டுருங்க? எது கூட வாங்க. நம்மக்கிட்ட வந்து பீஃபில் வந்து தவா கறி இருக்குது, ஷீக் இருக்குது, வீல் இருக்குது, ஃபால் இருக்குது. சிக்கன்லேயும் பெஸ்ட் பீஸ் இருக்குது, ஃபாலுன்னு நாங்களே வச்சுருக்கோம். ஃபால் இருக்குது, ஆனால் அது சிக்கன்களெல்லாம் பெஸ்ட் பீஸுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிக்கனில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்குது. சிக்கன் விங்ஸ் போடுறோம், சிக்கன் டிக்கா போடுறோம். இன்னும் 2-3 ஐட்டம் வர வேண்டியது இருக்குது. நம்ம போடல, உங்களுக்கு இதே கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்குது. சிக்கன் ஷீக்லாம் போடுறோம், மெனுவில் ஆட் பண்ணுறோம். இன்னும் நம்ம போட ஆரம்பிக்கல, டைம் இருக்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால இன்னும் தான் ட்ரை பண்ணுறோம். இது தவா கறிக்கு நம்ம வந்து இடியாப்பம் கொடுக்குறோம், சப்பாத்தி கொடுக்குறோம். ஓகே ஓகே. சைடிஷ் அதுக்கு தோசைலாம் போடணும், அது இன்னும் ஆரம்பிக்குது. தோசையும் போடணும், அதுக்கு தனியாக கிரேவியாக தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சப்பாத்தி இடியாப்பத்துக்கலாம் இந்த கிரேவி. ஆமாம், இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுப்போம். இது தவா கறி. ஆமாம், இது தவா கறி. இது பேபிக்குவா? இது வந்து பார்பிக்யூ. ஆமாம், பார்பிக்யூவில் வந்து ஷீக்கு, இது வந்து ஃபாலு, வீல் வந்து நாங்கள் இன்னும் சொதி வைக்கல, அதுமாரி தான் சொதி வைக்கணும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பீஸ் தான், சிக்கன் ஃபாலுன்னு சொன்னல, சிக்கன் ஃபால். ஆமாம், இது விங்ஸு. ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. இந்த நெருப்பு எதுக்கு? இதில் தான் நம்ம எல்லாம் பார்பிக்யூ இதில் தான் போட்டு தருவோம். இதுதான் பார்பிக்யூ. ஆமாம். ஓகே. இதெல்லாம் வெளில வாங்குறதுல நம்மளே செஞ்சிடலாம். ஓகே மேடம். இடியாப்பக்கறி போடுறேண்ணா. இடியாப்பக்கறி என்ன செஞ்சியா? தவா கறியில் இடியாப்பம் புளியிலண்ணா. இது என்ன பண்ணுங்க? இப்போ கிரேவி ஊற்றிட்டேன்னா கிரேவியில் வந்து இடியாப்பத்தை ஆட் பண்ணிடுங்க. இடியாப்பம் ஆட் பண்ணிவிட்டு இது பேக்கப் ஆகிட்டு அப்படியே தட்டில் வச்சு தவா கறி வச்சு கொடுக்க வேண்டியதுதான். ஓகே. அப்படியே இடியாப்பம் வச்சு அதில் மேலே வச்சு இது என்ன ப்ரோ? நீங்கள் சிக்கன் பீஃப் டிக்கா அண்ட் மெயின் வந்து மீட் ரொம்ப டெண்டராக இருக்குது, டஃப்பாக இருக்குது. மீட் ரொம்ப நல்லா டெண்டராக இருக்குது. அப்புறம் மசாலா நல்லா இருக்குது. வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கடை வந்து வைக்கிறதுக்கு எப்படி தேவைன்னு? நாங்கள் ரொம்ப நாள் ஆசை, என் மகனுக்கு வச்சு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. அவன் ஒரு 5 வருஷமாக கேட்டுன்னு இருக்கான், எனக்கு இது மாதிரி கடை பண்ணிட்டு. அது அப்படியே தடைப்பட்டுன்னு போச்சு. இப்போ அவன் கேட்டான், இது வைக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட சஜஷன்? இந்த மாதிரி லேட்டஸ்ட், அதாவது எப்பவுமே ஒரு நார்மல் ஒரு கல் வந்து
ஆனால் இந்த தள்ளு வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இன்டீரியர் ஒர்க், அவுட் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எப்படி உங்களுக்கு இந்த கடை வாங்கணும்னு ஃபீல் ஆச்சு? இது எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என் மகனோட ஃப்ரெண்டு தான் அந்த தம்பி. என் மகன் போய் கேட்டதும் இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் ஆண்டின்னு அவர் சொன்னார். வந்து அவரே எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது இந்த ஐட்டத்தில் என்னென்ன ஐட்டம் இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் தவாக்கறி, சப்பாத்தி, இடியாப்பம், தவாக்கறிக்கு பீஃப் பால் போடுறோம் நாங்கள், பீஃப் ஷீக் போடுறோம் நாங்கள், அதுக்கப்புறம் பீஃப் டிக்கா போடுறோம் நாங்கள். அப்புறம் வந்து சிக்கனில் வந்து விங்ஸு, டிக்கா, பால் இதெல்லாமே நாங்கள் பண்ணுறோம். டிஃபனில் என்ன இருக்குது மேடம்? டிஃபன் ஐட்டமும் தனியாக இல்லை, தவாக்கறியில் வந்து டிப் பண்ணி கொடுப்போம். சப்பாத்தி இடியாப்பம் டிப் பண்ணி கொடுத்து கேட்டு தான் முஸ்லீம் கஸ்டமர்லாம் சாப்பிட்டு போவாங்க. எல்லாமே ஹலால் தான். நம்ம ஆட் பண்ணல, அவ்வளோ தான். ஆட் பண்ணிடுங்க. அதை ஆட் பண்ணுறேன். இப்போ தான் 10 நாள் தான் அதனால ஆட் பண்ணல. இனிமேல் அதாவது நான் வந்து பிபிக்கு வந்து நான் வாங்கிட்டேன். இதை அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இதோட டேஸ்ட் எப்படி ஆனால் சூப்பராக பண்ணுறாங்க. நெருப்பெல்லாம் வர வச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி நல்லா இதெல்லாம் வந்துருக்கு. இதை பாருங்கள். இது வந்து கபாப், இது வந்து பீஃப் கபாப் மைனஸில் போட்டு ஆனியன் வச்சு
கண்டிப்பாக சாப்பிடணும். ஃபண்டாஸ்டிக், வெரி வெரி ஃபண்டாஸ்டிக், அருமையாக இருக்குது. ஆனால் நானே இதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். பீப்புக்கு சூப்பராக இருக்குது. இதில் இருக்கிற ஐட்டங்களும் சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற வெரைட்டிஸ் சூப்பராக இருக்குது. இந்த யூடியூப் சேனல் வந்து இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்குது இந்த இது. வெரி வெரி ஃபண்டாஸ்டிக், வெரி வெரி அவசரம். ஸ்மோக் கறி இருக்குது. ஸ்மோக் கறி வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஆனால் அது வந்து ஸ்மோக் போட்டு தம் போட்டு இருப்பாங்க கறியாக. ஆனால் நெருப்பு கனலில் காட்டி ஹீட் பண்ணி